மற்றொரு கேள்வி உங்களிடம்தான் கேட்க முடியும். புலம்பெயர் தமிழர்கள் இங்கே தாய்நாட்டுக்கு வந்து ஒரு முதலீடு செய்தால் அது தொழில் தொடங்குவது என்று சொன்னால் இந்த பண்ணை தொழில் எப்படி இது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குமா? நிச்சயமாக லாபகரமான தொழிலாகத்தான் இருக்கும். அப்போ நல்ல திட்டமிடல் வேண்டும், மற்றது விஷயம் தெரியும் அப்படியா? தெரிஞ்சால் தான் அந்த வேலைகளை செய்யலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து முன்பு நீங்கள் உங்களுடைய தந்தையார் தோட்டம் செய்தான்னு சொல்லியிருக்கிறீர்கள், உங்களுக்கும் ஓரளவு அனுபவம் இருந்தது. நீங்கள் வந்து இந்த பண்ணையை தொடங்கும் போது அந்த முன் அனுபவம் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா, அல்லது நீங்கள் அதற்கு பிறகு ஏதாவது இந்த துறையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு அல்லது விஷயங்களை கமநல வாரியமா திணைக்களம் எல்லாம் இருக்கின்றது, அப்படி எங்காவது உதவிகளை பெற்றீர்களா? இல்லை, எனக்கு வந்து நான் சின்னல இருந்து என்னுடைய தகப்பனாரோட சேர்ந்து தோட்டம் செய்த நான் அதாவது எல்லா விதமான பயிர்களும் நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிறோம். எனக்கு சின்னல இருந்து எனக்கு இந்த தென்னந்தோட்டத்து முறைகளும் மற்ற பயிர்களை பற்றிய முறைகளும் எனக்கு தெரியும். இப்போ அந்த வெளிநாடுகளில் எல்லாம் அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த ஒரு அது எப்படி அது கிருமி நாசினி எதுவும் பயன்படுத்தாமல் தயாரிக்கப்படும் உருவாக்கப்படும் பொருட்கள் சரியா? அது குறித்த ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒன்று வந்து இப்பொழுது இங்கேயும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லி நிறைய பார்க்க முடியாது, சந்தைகளுக்கு வராது, ஆனால் சில சூப்பர் மார்க்கெட்களில் ஓரிரு ப்ராடக்ட்ஸ் விற்கிறார்கள். அதற்கும் நீங்கள் இது வந்து ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் வந்து வளமையாக பாரம்பரிய முறையில் நீங்கள் பயிர் செய்கிறீர்கள், அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அந்த முறை வந்து தனியாக மாட்டெருவையும் குளையலையும் ஓலை பனை ஓலை குளை மாட்டெரு போன்றவை போட்டுத்தான் அந்த உரம் வந்து அதுதான் அவைக்கு உரம். மற்ற பயிர்களுக்கு நாங்கள் சேதன பசலைகளும் நாங்கள் போடுவதுண்டு. ஆனால் அதை வந்து அந்த தனியாக மாட்டெரு போட்டு செய்கிறது எங்களுக்கு விலப்படுத்த கட்டுப்படியாகாது. நாங்கள் எங்கள் சொந்த தேவைக்கு மட்டும் அதை பாவிப்பது உண்டு. நீங்கள் சொந்தமாக உங்களுடைய வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிறீர்கள். சரி, ஏனென்று சொன்னால் விலை அது உற்பத்தி விலை அதிகமாகிவிடும், அந்த உற்பத்தியும் குறைவாக இருக்கும், அந்த விளைச்சல் குறைவாக இருக்கும். அதுதான் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து விலை மற்ற பொருட்களை விட இங்கே நாங்கள் சில சூப்பர் மார்க்கெட்களில் பார்த்தோம், மற்ற சாதாரண ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ஸை விட இது கிட்டத்தட்ட 2 மடங்கு விலை விற்கிறார்கள். ஆனால் பெருமளவில் விற்பனை ஆவது கூட இல்லை. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வருவது வழக்கம். இப்போ சில நீங்கள் இந்த கிழங்கு வகையெல்லாம் செய்கிறீங்களா? இப்போ ராசவள்ளி கிழங்குண்டா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கும். அப்படியான சீசனல் ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி செய்கிறீர்களா இங்கே? இப்போ நாங்கள் இப்போ மரவள்ளி உற்பத்தி செய்கிறோம். மற்றது இந்த பயறு போன்ற இதுகளும் உற்பத்தி செய்கிறோம். அதெல்லாம் ஒரு சீசனுக்கு தான் செய்யலாம். எல்லா நேரமும் அது உற்பத்தி செய்ய முடியாது. என்னென்னு சொல்லிச்சுன்னா காலநிலை பிரச்சனை. ராசவள்ளி போன்றது இனிமேத்தான் அதை நாங்கள் உற்பத்தி செய்கிறதா நோக்கம். இதுவரை செய்ததில்லை. ஆனால் அதை முயற்சித்து பார்த்துருக்கிறோம். வருதா? அது எங்களுக்கு பலன் அளிச்சிருக்கு. இப்போ இந்த பகுதியின் மண் எப்படியான மண்? இப்போ இங்கே கட்டுவன் வர்த்தளவிலான அந்த பக்கத்துல எல்லாம் சிவப்பு மண் இருக்கிறது. அந்த மண் வந்து பொன் விளையும் பூமி என்று எல்லாம் சொல்லுவார்கள். இந்த மண் வெள்ளையாக இருக்கிறது. இந்த மண் சில வேளை உலர் மண்ணா என்ன விதமான மண் இது பயிர் செய்கைக்கு? இது இருபாட்டி மண் தான். ஆனால் அந்த சிவப்பு மண்ணில் வந்து எல்லா பயிரும் உற்பத்தி செய்யலாம். கிழங்கு வயல், அதாவது வந்து உருளைக்கிழங்கு, கேரட், அதில் எல்லாம். ஆனால் இங்கே அதில் செய்ய முடியாது. இங்கே ஒரு அளவுக்கு ட்ராபிக்கல்
பிளான்ஸ் தானே. இப்போ தென்னை மரம் எல்லாம் வந்து ட்ராபிக்கல். இப்போ தென்னை, பயறு, கத்தரி, மிளகாய், புடல், தக்காளி, வறட்சி, ஒரு செமி ட்ரை இப்படியான பயிர்கள்லாம் இங்கே உற்பத்தி செய்யலாமே தவிர உருளைக்கிழங்கு, பீட்ரூட் அதில் வந்து இந்த இடத்துல செய்ய முடியாது. இப்போ மற்ற இன்னொரு கேள்வி வந்து வெற்றிலை தோட்டம் வந்து ஒரு மிகவும் லாபகரமான வர்த்தகம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது அப்படி செய்த ஒருத்தரை நாங்கள் இதுவரைக்கும் சந்திக்கவில்லை. உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்படி அந்த வெற்றிலை தயாரிப்பு என்றது எப்படி? அது சரியான லாபகரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்கட பூமிக்கு அந்த வெற்றிலை கொண்டு வராது. நாங்கள் முயற்சி செய்து பார்த்து நாங்கள் வரையில்லை. அப்படி செய்ய இல்லைன்னு சொல்லி தான் இவ்வளோத்துக்கு நிறைய வெற்றிலை வந்து செய்திருக்கோம். அதான் இல்லை, யாரை கேட்டாலும் இந்த விவசாயத்துறையுடன் தொடர்புடைய யாரை கேட்டாலும் வந்து சரி லாபகரமான தொழில் எது என்று கேட்டால் வெற்றிலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்களும் இங்கே நிறைய இந்த தோட்டம் செய்யும் இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம், பேட்டி எடுத்திருக்கிறோம். ஆனால் வெற்றிலை எங்கேயும் நாங்கள் கண்டதில்லை. அப்போ அதான் நான் கேட்டேன். வடக்கு மாகாணத்தில் மாகாண சபையில் ஒரு விவசாய அமைச்சு ஒன்று இருக்கிறது. விவசாய அமைச்சராக ஐங்கரநேசன் இருக்கிறார். இந்த விவசாய அமைச்சு மூலமாக இங்கு வடக்கு மாகாணத்தில் உள்ள விவசாயிகளுக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா? எனக்கு உண்மையிலே அதை பற்றி சரியாக தெரியல. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே? எனக்கு தனிப்பட்ட முறையில் அரசாங்க உதவிகள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அநேகமாக மத்திய அரசும் சரி மாகாண அரசும் சரி இப்படியான ட்ரெடிஷனல் ஃபார்மிங் என்று சொல்லுவார்கள், பாரம்பரிய தோட்டச் செய்கை, பயிர்ச்செய்கை, இதற்கெல்லாம் ஓரளவுக்கு மானிய விலையில் பொருட்களை, உரங்களை கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியான நடைமுறை ஏதாவது இங்கே இருக்கிறதா? கூடுதலாக மானிய பசலை வந்து வயல் கமங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, தோட்டங்களுக்கு கொடுத்ததான் நான் அறியலை. அப்போ அவர்கள் ஒன்லி அந்த நெற்செய்கைக்கு மட்டும்தான் கொடுக்கிறார்கள். இங்கே நீங்கள் உங்களுடைய தயாரிப்புகளை வந்து நீங்கள் வேறு இடங்களில் சந்தைப்படுத்த, இப்போ நீங்கள் கொடிகாமத்தில் மார்க்கெட்டில் விற்கிறீங்கள், அந்த சந்தைப்படுத்துகிறீங்கள். இதை விட வேறு இடங்களில் இப்போ பேக்கெட் பண்ணியோ அல்லது நீண்ட காலமாக வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு ஏதாவது செய்து மற்ற தென்னிலங்கைக்கு அனுப்புகிற மாதிரி அப்படி ஒரு திட்டம் மட்டும் இல்லையா? என்னென்னு சொன்னால் சில பொருட்கள், சில உற்பத்தி பொருட்கள் இந்த வடக்கு மாகாணத்தில் மட்டும்தான் உற்பத்தி ஆகின்றன. சில ரகத்திலான முருங்கைக்காய் இருக்கிறது. கத்தரிக்காயில் நாங்கள் உங்களுடைய தோட்டத்தில் தான் பார்த்தோம், ஒரு ரகம் ஒரு வட்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பெருமளவுக்கு இங்கே காண முடியாது. அப்படியானவற்றுக்கு நீங்கள் இங்கே விற்பதை விட தென்னிலங்கையிலோ வேறு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்திலோ கிழக்கிலோ எங்கேயோ விற்பனை செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? சாத்தியம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு இன்னும் அந்த முயற்சி இனிமேல் தான் நாங்கள் அதை செய்கிறதா இருக்கிறோம். அதுக்கு அந்த போக்குவரத்து வசதிகள், அங்கே சந்தைப்படுத்தும் வசதி எல்லாம் வேணுமே. இங்கே உங்களுக்கு அருகில் கூட பல தென்னந்தோப்புகள் எல்லாம் இருக்கின்றன, நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த தென்னந்தோப்புகள் எல்லாம் எப்படி நடக்கின்றன? இப்போ உங்களுடைய தென்னந்தோப்பு நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இந்த முழுமை இது எத்தனை ஏக்கர்? இது 50 ஏக்கர். 50 ஏக்கர். அப்போ இதற்கு அருகிலும் வந்து தோட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது எல்லாம் எப்படி நடக்குது? அருகில் உள்ளது பெரிய தோட்டங்கள் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன தோட்டங்கள் தான். ஆக குறைஞ்சது 2, 3, 5 ஏக்கருக்குள்ள தோட்டங்களுக்குள்ள தான் இருக்கிறது. பெரிய 50 ஏக்கர் தோட்டம் இல்லை உங்களுடைய தான். இப்போ இந்த பகுதியில் இது வந்து கொடிகாமத்துக்குள்ளே வருதா இல்லை சாவச்சேரியா? வரணி, தென்மராட்சி, வரணி தென்மராட்சி, வரணி, தென்மராட்சிக்கு வரணி. இப்போ இந்த வரணி பகுதியில் பொதுவாகவே தோட்டம் செய்வது தான் கூட. இப்போ இங்கே உங்களுடைய பண்ணை தான் பெரிய பண்ணையா இருப்பதற்குள்? இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள்ள 50 இந்த தோட்டம் தான் பெரிய தோட்டம். இப்படி தென்னை நிற்கிற தோட்டம். இப்போ போருக்கு பிறகு இந்த தோட்டம் தான் பெரிய தோட்டம். இந்த தோட்டம் இருக்கும் நிலம் இது வந்து முன்பு
போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் வந்து விடுதலை புலிகளின் ஆயுத பயிற்சி கொடுக்கும் இடமாகவோ இல்லை தளமாகவோ இருந்ததாக சொல்லுவார்கள். இங்கே கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது, அந்த பங்கர் அதெல்லாம் இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த நிலத்தை வாங்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த நிலம் நீங்கள் வாங்கின பிறகு அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டதா இல்லை அதுக்கு பிறகுதான் நீங்கள் வாங்கினீர்களா? அதுக்கு பிறகு தான் நான் வாங்கினது. ஆனால் வாங்கினதுக்கு பிறகும் சில பிரச்சனைகள் இருந்தது. இராணுவத்தால் சென்று பகுதியாலும் சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் முறியடிச்சு தான் தோட்டம் செய்கிறீர்கள். இப்பொழுது இப்போ நீங்கள் இந்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்தீர்களா? இல்லை என்ன இந்த பகுதியில் இருப்பவர்கள் எல்லோரும் வந்து இங்கேயே இருந்தார்களா அல்லது யுத்தம் காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்த இடமா இது? யுத்த காலத்தினால ஒரு குறுகிய காலம் யாரும் யாரும் இல்லாமல் இருந்தது. அப்போ இப்போ நீங்கள் திரும்பி வரும்போது எல்லாம் போட்டபடி இருந்ததா இல்லை அது பாதி காணாமல் போய்விட்டதா? இப்போ ஓரளவுக்கு இல்லாமல் போயிருக்கு. இந்த பண்ணைக்கு உள்ளே தான் நீங்கள் வசிக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம். இந்த பண்ணைக்குள்ள அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பயம் மாதிரி இப்படி ஒன்றும் இருக்காதா? ஒரு 50 ஏக்கருக்கு நடுவுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு இரவில் பயம் ஒன்றும் வராதா? இல்லை, நான் பயப்படுறதில்ல. எல்லாம் பழகிட்டு எங்கள் சொந்த ஊர் தானே, அதனால் எனக்கு நான் பயப்பட்டதே கிடையாது. இங்கே வந்து பணி புரியும் மற்றவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இங்கே வேறு வீடுகளில் இருக்கிறார்கள் இல்லையா இந்த பண்ணைக்குள்? அப்படியா? இல்லை. நீங்கள் தனியாக தான்? நான் தனியாக தான். நான் மேனேஜர் மட்டும்தான் இங்கே இருக்கிறது. இப்போ மற்றவர்கள் எல்லாம் காலையில் வேலைக்கு வருவார்கள். இந்த ஊர்க்காரர்களா அவர்கள்? இந்த ஊர்க்காரரும் இருக்கிறாங்க, பக்கத்து ஊர்லேருந்தும் வருவார்கள். அப்போ இப்போ நீங்கள் வெளிநாடு ஒன்றிலிருந்து வந்து இங்கே முதலீடு செய்து இங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதே நேரத்தில் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கூட ஓரளவுக்கு இப்போ இந்த நாட்டின் பொருளாதாரம் என்னும்போது தமிழ் மக்களின் வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம், தமிழ் மக்களின் பொருளாதாரம் அது அப்படியே சேர்ந்த ஒரு நாட்டின் பொருளாதாரமாக மாறுகிறது. இந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பதற்கு ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பேர் இப்போ இடம்பெயர்ந்து போயிருப்பீங்க. இது வரைக்கும் என்ன திரும்பி வந்துட்டு நம்ம எல்லாரும் இல்லை இன்னும் வரக்கூடாக்கா? இங்கே முழுக்கான நாங்கள் இப்போ 50 பேர் போனால் இன்னும் 50 பேர் கூட அங்கே பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து மாதிரி பண்ணி இப்போ அவையில் காணியில் இப்போ அம்மா மாரி தான் இப்போ வந்திருக்கணும். எங்களை சின்ன பிள்ளைகளாக போனவை இப்போ வந்திருக்கீங்க. நான் எனக்கு வந்து அம்மான்ற காணி அம்மா கொடுத்தபடியா அம்மா தண்டை காணியை தாங்க வச்சுக்கணும் எனக்கு தந்து எங்களோட வயசை மாரி பண்ணின ஆக்கள் எல்லாம் காணி இல்லாமல் அங்கே இருக்கணும். 40 குடும்பம் காணி இல்லாமல் இருக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல காணி இல்லாமல் இருக்கணும். Ah
தொழில் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை தானே. முந்தி என்ன மாதிரி இருந்தது, என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தவை எல்லாம் மக்கள் இங்கே இருந்தாங்க? முந்தி இஞ்ச அப்பாக்கள் இந்த கல்லுகள் கொத்தி அரிச்சவ சீவினவ தோட்ட வேலை செய்வாங்க. அம்மாக்களும் அப்படித்தான். இது என்ன தோட்டம் வேலை செய்யறதுக்கான மண் வளம் இருக்கா இங்க? அங்காலையெல்லாம் தோட்டம் தான். இப்போ நாங்கள் கேட்குறது என்னண்டா, நாங்கள் வந்திருக்கிறது ஓகே, ஆனால் இங்கால விட வேணும் எங்களுக்கு. அங்கால முடியல ஆக்களை, இந்த பக்கம் முடியல, அங்காளி பக்கம் முடியல. அது இப்போ இந்த குறிப்பிட்ட பகுதியோட தான் வேளாத்தையும் விட்டுட்டு தான் எங்களை வந்திருக்க சொல்லிடுறாங்க. தெல்லிப்பழ சந்தைக்கு இஞ்சால விட்டு இருக்கு, ஒரு தரம் வேறையில். அப்போ எங்களுக்கு ஆஸ்பத்திரியில் அப்படி போகிறதாண்டா பேயம்மா எல்லா பக்கம் 10 நடக்குள்ள. இந்த இடத்துல பாதை எல்லாம் ஒன்றும் அமைக்கல. இப்போ இங்கேருந்து வெளியில் ஆஸ்பத்திரிக்கு போகணுமெண்டாலும் பள்ளிக்கூடம் போகணுமெண்டாலும் என்ன மாதிரி போகிறது? அதுவேளை தான் நாங்கள் சொல்லுறோம். அவே சொல்லினோம் என்னடா வந்திருந்து தாங்கள் கதைக்கிற இடத்த சொல்லினோமா, வந்து விட்ட இடம் இருக்கலோ அங்கே அவியல் வந்து இருந்தால் தானா மிச்ச இடங்களுக்கு தாங்க ஒழுங்கு செய்வோமா மட்டும் தான் உங்களை வந்து. இப்போ வந்து ஆக்கள் இங்கே இருந்தா பிறகு தான் அவன் என்ன உதவி என்ன செய்யற. அப்போ இருக்கிற மக்களுக்கு அவே இப்போ நாங்கள் வேற சொல்லிடுறோம். தற்காலிக வீடு அமைச்சு தற்காலிக வீட்டிலான நாங்கள் இருக்க சொன்னோம். அதுக்கு முதல் எங்களை வேற சொல்லிடலாம்டா. எங்களுக்கு கஷ்டம், நான் உரும்புறா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து போக கஷ்டம். இப்போ திடீரெண்டு வரையினோம் பதிவுக்கு. இப்போ பதிவு ஆக்கள் இல்லைன்னு சொன்ன உடனே சரி வரையிலேன்னு விட்டு பதிக்காமல் போயினோம். அப்போ காலையில் வந்து மதியம் பின்னேரம் 5 மணிக்கு போகிறோம்டா. ஒவ்வொரு நாளும் வேற எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் அண்டாண்டு உழைச்சி தான் சாப்பிட்றோம். நாங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நாங்கள் கூலி வேலை தோட்ட வேலையில் போகிறவ, சில பேர் மிச்சர் கம்பெனி அப்படி போகிறவ, கப்பளி கம்பெனிக்கு வீட்டு வேலையில் போகிறோம். அப்படி வேலை செஞ்சு தான் நீங்கள்? நான் வந்து வீட்டு வேலையை தான் போகிறோம். வீட்டு வேலை காலையில் கிளறி போய் பின்ன 2:30 வரோம். ஒரு தம்பி ஒரு அளப்பா தற்காலிகோடு நீங்கள் இங்கே வந்து இருப்பீங்கன்னு சொன்னால் தான் வாங்கட்டும். அப்படி கட்டி போட்டு அப்புறம் கஷ்டம், பிள்ளைகள் படிக்குது லப்பிலாது, நாங்கள் அங்கே இஞ்ச வர கஷ்டம். எங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வந்து வேலை செய்யலாம், வேலை கஷ்டம் கஷ்டம்னு தெரியும். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இதென்றாலும் நான் தரது இதே இல்லையன்று தான் நாங்கள் ஒவ்வொன்று இந்த வீட்டை வாங்கணும். சரி, இப்போ இங்கே வந்த பிறகு பிள்ளைகள்லாம் படிக்கணும்னா எங்கே பள்ளிக்கூடம் போகணும்? அதான் பீமங்காமம் அங்கே மாற்று கந்தசாமி கோயில் இருக்கலும், அது பக்கத்து பள்ளிக்கூடம். எங்களுக்கு பயன்தான். அது இங்கே இருந்து அந்த பள்ளிக்கூடம் பொறுக்க சைட் பக்கம் ஆக்கள் இல்லை, 10 தான் இருக்குது. அப்போ ஒரே 10. அப்போ எங்களுக்கு நாங்கள் அங்கே விரும்புகிறால பிரச்சனை இல்லை. நாங்கள் பிள்ளைகளை காலையில் வலிக்கிட்டு விட்டு பள்ளிக்கூடம் விட்டுட்டு போனால் பிறகுகள் வேறுங்கள் அங்கே சனங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நாங்கள் விட்டுட்டு அப்படி வேலையை போயிடலாம். பிள்ளைகளை கொண்டே விட்டு கூட்டிகிட்டு வரவோம். இராணுவம் வந்து அதை எடுக்கல, கொஞ்சம் ஆக்களை விடையில, அப்படி எல்லாம் விட்டு எல்லா வசதியும் இருந்தால் நாங்கள் இருப்போம் தான் சொன்னோம் நாங்கள். ஆனால் இப்போ இந்த தற்காலியோடு கட்டினால் இருந்தே தான் தீரும். அது என்ன எங்களுக்கு சூழ்நிலை இருந்தாலும் அது ஒன்றும் சொல்லலை. அப்படி நாங்கள் இருக்கலன்னு சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் அவை கட்டின காசு கொடுப்போம். இப்போ இதில் வந்து இந்த மண்ணெல்லாம் பறிக்கப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் என்னத்துக்காக பறிக்க? ரோட்டு போடுறதுக்கா இல்லை அடிக்க உங்களோட வீட்டு கிட்டதுக்கு? இது தற்காலிக வீட்டுக்கு பொதுவாக கொண்டு வந்து போட்டிருக்கு. இதில் 2 மிஷின் எல்லா வீட்டுக்கும் கொடுப்பினோம். இனித்தான் பயந்து கொடுக்க போயிடுமா? சில பேருக்கு பறிச்சிருக்குது, மிச்சம் மீதி அத்திவரம் வெட்டினைக்கு தான் இப்போ வந்து சாமான் பறிவெட்டு கொண்டு இருக்குது. வெட்டத்தான் கொடுக்கணும். முதல் வந்து கல் பறிச்சவர், 2வதாக தூண் பறிச்சவர், இப்போ மணல் பறிச்சு கொண்டு வரையும் வெட்ட. இப்போ வந்து இந்த வீதிகள் எல்லாமே இன்னும் ஒழுங்கா இல்லை தானே, மண் வீதி தான் காணப்படுது. அதை போட்டு தர சொல்லி நீங்கள் ஒருத்தருடையும் கதை கேட்க இல்லையா? அதுக்கு தான் இந்த கல்லுகள் பறிச்சிருக்கணும். ரோட்டு போட்டு தாரத்துக்கு அந்த ரோட்டு போட்டு இருக்கணும். அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இது போட்டு தாரன்னு சொல்லிடுறாங்களே. Ah
50,000 தான் தருவோமாம். அதுக்குள்ளே கட்டி முடிக்கும். இது டாய்லெட் 50,000க்குள்ள கட்டி முடிக்கணும். ஆனால் எங்கள் இடத்துல வந்து 50,000 போதும் அது கட்டுறதுக்கு. கல் நிலம் வெட்ட கஷ்டம். 75 முடியும் எங்களுக்கு. அவை 50 தாரம்னு சொல்லிக்க நாங்கள் அதை விட்டு ஒன்றும் செய்யலான்ட்டு மக்கள் எல்லாரும் மூமெண்ட் சொல்லித்தான் இப்போ பதிஞ்சிருக்கு. சைன் வச்சு கொடுத்துருக்குறோம் நாங்கள். அதுவும் இப்போ நாங்கள் வந்து லெட்டு கிடங்கு வெட்டணுமா, வெட்டின பிறகு தானா உங்களோட செலவில் நீங்கள் கிடங்கு வெட்டினா தான் நம்ம மிச்ச உதவி செய்யணும். ஆனால் எங்கள்கிட்ட அப்படி வசதி இல்லை. ஆம்பளையில் உள்ளவ அவையே வெட்டிவிடும். எங்களுக்கு வெட்ட உதவி இல்லாதாக்கள் நாங்கள் சம்பளத்தை பிடிச்சி அதை வெட்டணும். இப்போ எல்லாருக்கும் கஷ்டம். அவன் சம்பளத்துக்கு தான் எதிர்பார்க்கணும். நாங்களெல்லாம் அத்திவாரம் சம்பளம் கொடுத்து தான் வெட்டினாங்க. அப்போ அதுக்கு இன்னும் எங்களுக்கு ஆசை இல்லை. அவன் அத்திவாரம் வெட்டி அத்திவாரம் கட்டி தூண் நிறுத்தத்தினா 5,500 சம்பளம் கூலிக்காசான. அதுக்கு மேலாலாம் எங்களுக்கு முடியுது. ஆனால் அவன் தார காசுலேருந்து கூட முடியுது. ஆனால் அவ்வளோ வசதி எங்கள்கிட்ட இல்லை. அப்படி கொடுக்கும். இந்த இடத்த விட்டு போய் திரும்பி வந்து கூட இப்போவும் நீங்கள் சரியான கஷ்டத்தில் இருக்கீங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு இப்போ கூட இந்த வசதியும் இல்லாமல் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கீங்க. அதை விட உங்களுக்கு வலுவான திட்டங்கள், இதை விட இந்த அரை நிரந்தர வீடு, அதை விட வலுவான திட்டங்கள் எல்லாம் கிடைக்கணும் இந்த மக்களுக்குன்னு சொல்லி நாங்களும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இவ்வளோ நேரமாக இந்த இடத்தை பற்றி உங்களோட கஷ்டங்கள் இவ்வளோ தேமங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.